வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, பாரதி ராஜாவின் 30வது நாள் நினைவேந்தலுக்கு வராத மருமகள், முன்னின்று காரியம் செய்த சீமான், இதுதான் காரணமா? இணையதளத்தில் வைரலாகும் செய்தி. வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். இயக்குனர் பாரதி ராஜா மறைந்து ஒரு மாதம் கடந்து விட்டது. ஆனால் அவரை பற்றி நினைவுகளும் அவருடைய குடும்பத்தை சுற்றி விவாதங்களும் இன்னும் சமூக வலைதளத்தில் குறையவே கிடையாது. தேனி மாவட்டத்தில் உள்ள அவருடைய சொந்த ஊரில் இன்று பாரதி ராஜாவுடைய 30வது நாள் நினைவேந்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இது குறித்து வீடியோக்கள் சோசியல் மீடியாவில் வைரலாகி பல கேள்விகளையும் எழுப்பியுள்ளது. பாரதி ராஜா கடந்த ஜூன் 10ஆம் தேதி 2026 அன்று வயது மூப்பு காரணமாக காலமாகி போனார். தமிழ் சினிமாவில் கிராமிய மண்வாசனை உலகம் முழுவதுமே கொண்டு சென்ற இயக்குனர் பாரதி ராஜாவுக்கு அரசு மரியாதையுடன் தேனி மாவட்டத்தில் உள்ள அவருடைய சொந்த ஊரில் உடல் அடக்கம் செய்யப்பட்டது. இந்த நிலையில தான் 30வது நாள் நினைவேந்தல் நிகழ்ச்சி அந்த இடத்துல நடைபெற்றிருந்தது. பாரதி ராஜா நினைவேந்தல் நிகழ்ச்சியில் குடும்பத்தினர்கள், உறவினர்கள், கிராம மக்கள், திரையுலகை சார்ந்த பலருமே கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினாங்க. அப்போது நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானும் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தியிருந்தார். காலையிலே வந்து அங்கேயே அமர்ந்திருந்த சீமான் சடங்குகளை முன்னின்று செய்து கொண்டார். அதே போல நடிகர் விமல் உட்பட பலருமே நிகழ்ச்சியில் பங்கேற்றாங்க. இந்த நிகழ்ச்சியில் பாரதி ராஜாவுடைய மனைவி, மகள் ஜனனி மற்றும் நெருங்கிய உறவினர்கள் கலந்து கொண்டு பலருடைய கவனத்தை ஈர்த்த ஒரே விஷயம், அவரது மருமகள் நந்தனாவை அவருடைய குழந்தைகளும் நிகழ்ச்சியில் காணவில்லை என்பதுதான். இது குறித்து சோசியல் மீடியாவில் பேச தொடங்கிட்டாங்க. பாரதி ராஜா இறுதி அஞ்சலியில் ஏற்பட்ட பிரச்சனை இன்னும் முடிவுக்கே வரல. கேள்விகள் எழுந்தது. பாரதி ராஜாவின் இறுதி அஞ்சலி நிகழ்ச்சியின் போது நந்தனா மற்றும் ஜனனி இருவருக்கிடையே வாக்குவாதம் ஏற்பட்டு வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் வைரலானது. அதன் அடிப்படையில் தான் பலர் கேள்வி எழுப்பி வருகிறாங்க. ஏற்கனவே ஜனனி மற்றும் நந்தனா இருவருக்கிடையே பிரச்சனை ஏற்பட்டது. பாரதி ராஜாவின் நெருங்கிய நண்பரும் உறவினரும் அளித்த பேட்டியில் கூட சோசியல் மீடியாவில் வைரலானது. அதில் அவங்க பேசும்போது பாரதி ராஜா எவ்வளவு சொத்துக்கள் சம்பாதித்திருந்தாலும் மனோஜ் படம் தயாரிப்பது வாங்கிய கடன் கொஞ்சம் அடைக்காமல் இருந்தார். அதற்கான பத்திரம் மனோஜிடம் இருந்த சமயத்தில் திடீரென மனோஜ் இருந்தது. அந்த பத்திரங்கள் நந்தனா கைவசம் போனது. பிறகு அந்த பத்திரங்களை வாங்கி கடனை அடைக்க பாரதி ராஜா தரப்பு எவ்வளவு முயற்சி செய்ததும் நந்தனாவை அதை கொடுக்கவே கிடையாது. அதனால் குடும்பத்தினருக்கு கோபம் இருந்தது. அதே போல் மனோஜ் இறந்து அடுத்த நாள் மனோஜ் அடக்கம் செய்த வீட்டை விட்டு நந்தனா வெளியேறி இன்னொரு வீட்டுக்கு போயிட்டாங்க. அது கூட ஜனனிக்கு கோபத்தை ஏற்படுத்தியதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பாரதி ராஜா இறந்து விட்டார் என்ற தகவல் தெரிவிக்கப்பட்ட பிறகு கூட உடனே வராமல் மற்ற உறவினர்கள் எல்லாம் வந்த பிறகுதான் ஜனனி நந்தனாவிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டாங்க. இந்த விளக்கம் கொடுத்தாங்க. இது உண்மையா பொய்யா என்று நந்தனா தரப்பினர் இன்னும் விளக்கம் கொடுக்காத நிலையில் இது சர்ச்சையானதாக இருக்கிறது. இப்படியான நிலையில் பாரதி ராஜா 30வது நாள் நினைவேந்தலில் மருமகள் நந்தனா குடும்பத்தினருக்கு கலந்து கொள்ள என்பது மீண்டும் பேசப்பட்டு வருகிறது. இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன கருத்துக்கள் பதிவிடுங்கன்னு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.